வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்புள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனல்ல இன்னைக்கு நாம ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டிமாண்ட் உள்ள ஒரு பிஸ்னஸ். இது ஒரு மதிப்பு கூட்டு பொருள் அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த பிஸ்னஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா அப்படிங்கிறது ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கே நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி எல்லாருமே வீட்டில் தயார் பண்ணக்கூடிய ஒரு பொருள். இப்போது அதை ஜிஞ்சரையும் கார்லிக்கையும் சேர்த்து அதை மதிப்பு கூட்டி அதை பேஸ்ட்டாக மாற்றி அதை என்ன செய்கிறாங்க, பேக் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து இப்போ ரொம்பவே கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஹோட்டல்ஸில் ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் இதனுடைய பயன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை எப்படி தயாரிக்கலாம், இதை ரெண்டு விதமாக நம்ம பண்ண முடியும். ஒன்று பெரிய பிளான்ட்டாக செட் பண்ணி நம்ம பண்ணலாம், இன்னொன்று வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பண்ணலாம். இதில் ரெண்டு விதமான பிஸ்னஸ் ஐடியாஸும் ரெண்டு விதத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜிஞ்சர் அதாவது இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் வந்து ப்ரிசர்வேட்டிவ்காக கொஞ்சம் டர்மரிக், கொஞ்சம் சால்ட்டு, இது மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இதுவே நீங்கள் பிளான்ட்டாக பண்ணும்போது வேறு வேறு ப்ரிசர்வேட்டிவ் சேர்ப்பாங்க. நீங்கள் கம்மியாக செய்யும்போது டர்மரிக்கும் சால்ட்டுமே என்ன போதுமானது. இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்னா உங்களுக்கு பதப்படுத்துறதுக்காக சேர்க்கக்கூடிய ஒரு பொருள். அப்போ மெயின் ரா மெட்டீரியல் அதாவது மெயினாக தேவைப்படக்கூடிய மூலப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சியும் பூண்டு மட்டுமே இதுக்கு போதுமானது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு ஒரு ட்ரேட் லைசன்ஸ், அதாவது நீங்கள் கம்பெனியாக பண்ணும்போது கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் நார்மலாக பண்ணுறீங்க அப்படின்னா கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை, ஆனால் ட்ரேட் லைசன்ஸ் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா FSSAI, அதாவது இது வந்து உணவு சம்பந்தப்பட்ட பொருள் அப்படிங்கிறதுனால உணவு தர கட்டுப்பாட்டு நிறுவனத்தால் தரக்கூடிய இந்த FSSAI லைசன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் GST ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MSME ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது மிஷினரிஸ் வாங்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் லோனுக்கெல்லாம் அப்ளை பண்ணும்போது இந்த MSME ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இது பண்ணிக்கிறது. இது போக நீங்கள் வந்து ஒரு பிளான்ட்டாக பெரிய அளவில் செட் பண்ணி செய்யும்போது உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது நான் இதில் குறிப்பிடலை, உங்கள் தேவைக்கு நீங்கள் பண்ணிக்கிற விஷயம் அது. ஆனால் பெரிய அளவில் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு மெஷின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது செமி ஆட்டோமேட்டிக் மிஷின், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்குது. இது ரெண்டுமே வந்து நீங்கள் பிளான்ட் இந்த மாதிரி செட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் நார்மலாகவே நீங்கள் ஸ்மால் ஸ்கேலில் பண்ணும்போதே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது பண்ணிக்கலாம். மல்டிபிள் மெஷின்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிளான்ட் செட் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன மிஷின்ஸ் வேணுங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரியும் நீங்கள் இதை பண்ணலாம். அப்புறம் ஒரு பல்வரைசர் இருக்குது, அதை வாங்கி பண்ணலாம். அதை வாங்கி பண்ணும்போது நீங்கள் மற்ற வேலைகள் எல்லாமே நீங்கள் உங்கள் கையாலேயே சாதாரணமாக செய்ய வேண்டியிருக்கும். பல்வரைசர் வந்து பேஸ்ட்டாக மட்டும் அரைச்சி தரத்துக்காக யூஸ் ஆகும். இதை வச்சு செய்யலாம். இது ரொம்ப ஸ்மால் லெவலில் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சீலிங் மிஷின், அதாவது பேக்கெட் பண்ணி நம்ம சீல் பண்ணுறதுக்காக ஒரு மிஷின் வேணும். அப்புறம் வேயிங் மிஷின், வெயிட் போடுறதுக்காக உங்களுக்கு வேயிங் மிஷின் வேணும். இவ்வளோ தான் இதில் மிஷின்ஸ் வேணும். இதில் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் மிஷினும் பல்வரைசரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் லெவலில் பண்ணுறது. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கும் மல்டிபிள் மிஷின்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளான்ட் லெவலில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போது மல்டிபிள் மிஷின்ஸ் சொன்னேன், என்னென்னு பார்க்கலாம். க்ரஷர்ஸ் இருக்குது, அதாவது நம்ம இஞ்சியையும் பூண்டையும் சின்ன சின்னதாக உடச்சி தரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த மிஷின், இது தனியாக வாங்கிக்கணும். அப்புறம் வந்துங்க பேக்கிங் மிஷின் இருக்குது, பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். பவுச் சீலிங் மிஷின், பவுச்சை வந்து சீல் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வாட்டர் பம்ப்ஸ், இது வந்து இஞ்சியையும் பூண்டையும் நல்லா வாஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பல்பிங் மிஷின் இருக்குது. அதே மாதிரி ஸ்கின் பீலிங் மிஷின், அதாவது மேலே இருக்கிற தோலை உரிக்கிறதுக்கான மிஷின் இது. அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க்ஸ், நம்ம வரக்கூடிய அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேகரித்து வைக்கிறதுக்காக இந்த டேங்கை யூஸ் பண்ணுவாங்க. வாட்டர் ஜெட் வாஷர் அது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேயிங் மிஷின்ஸ், அதாவது வெயிட் போடுறதுக்கான வேயிங் மிஷின்ஸ். இது எல்லாமே நீங்கள் பெரிய அளவில் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு ரன் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய பொருள். இந்த மாதிரி பிளான்ட்டாக வச்சு செட் பண்ணுறதுக்கு இது இந்த மிஷின்லாம் உங்களுக்கு மல்டிபிள் மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும்.
இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சொன்ன மிஷின்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியலை கலெக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறோம். அதுக்கு என்ன மிஷின் யூஸ் ஆகுதுன்னா வாட்டர் ஜெட் ப்ரெஷர் அப்படிங்கிற மிஷினை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பீல்டு இன் ஸ்கின் பீலிங் மிஷின். ஸ்கின் பீலிங் மிஷினை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், அந்த இஞ்சி பூண்டுக்கான தோல்களை வந்து நம்ம உரிக்கிறோம். அதுக்கப்புறம் க்ரஷிங் மிஷினை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், அதை வந்து சின்ன சின்னதாக நம்ம உடச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் பல்பிங் மிஷின். இந்த பல்பிங் மிஷினில் திரும்ப அதை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன கிடைக்கிது நமக்குன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கிடைக்குது. இந்த பல்பிங் மிஷினுக்குள்ளே போகும்போதே அந்த நம்ம க்ரஷ் பண்ண அந்த பூண்டு இஞ்சி எல்லாமே என்னவாயிடும், அப்படியே பேஸ்ட்டாக உங்களுக்கு அரைச்சி வந்துடும். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட நம்ம என்ன செய்ய போகிறோம், எவ்வளோ தண்ணி தேவைன்னா தண்ணி, அதுக்கப்புறம் சால்ட்டு, அப்புறம் டர்மரிக் அதாவது மஞ்சள், இதையெல்லாம் நம்ம வந்து மஞ்சள் தூள் இதெல்லாம் நம்ம வந்து சேர்க்குறோம். சேர்த்துட்டு ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தேவைப்பட்டால் நம்ம சேர்க்குறோம். ஏன்னா பெரிய அளவில் பண்ணும்போது நீங்கள் பேக்கேஜ் பண்ணி விற்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்க்குறாங்க, அந்த மாதிரி சேர்க்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அதை வெயிட் போடணும், அப்புறம் பேக்கெட் பண்ணணும். பேக்கெட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஹாட் சீலிங் மிஷினை யூஸ் பண்ணலாம். இது ஏன்னாக்கா உள்ள ஏர்லாம் இல்லாமல் உங்களுக்கு காற்றே போகாத அளவுக்கு பக்காவாக இது உங்களுக்கு பேக் பண்ணி தரும். அதுக்கப்புறம் அதை சீலிங் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணுறோம். இதுதான் இதில் வந்து இருக்கக்கூடிய மல்டிபிள் மிஷின்ஸை வச்சு பண்ணக்கூடிய இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பிஸ்னஸ். இப்படி பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்போது இந்த மாதிரி செய்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, செப்பரேட் மிஷின்ஸ் வந்து நம்ம வாங்க போகிறோம் இல்லையா. ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது இஞ்சியும் பூண்டும் வாங்க போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பிளேஸுங்கிறது நம்ம ஒரு இடம் வந்து நமக்கு செலக்ட் பண்ணிக்கணும். தேவைப்படக்கூடிய ஒரு அளவுக்கு இடம் எடுத்துக்கணும். இதில் நான் வந்து அட்வான்ஸ் வந்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணலை. ஏன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்வான்ஸும் சரி வாடகையும் சரி மாறும், ஊருக்கு தகுந்த மாதிரி மாறும், எடுக்கக்கூடிய பிளேஸ்க்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும், இது ரெண்டும் மாறுங்கிறதுனால அட்வான்ஸை பற்றியோ ரெண்ட்டை பற்றியோ இதில் நான் எதுவும் சொல்லலை. அதே மாதிரி பவுச்சஸ் வாங்கணும். பவுச்சஸ் வந்து நீங்கள் சாதாரணமாக வாங்கும்போது நீங்கள் உங்களோட அந்த ஃபேக்ட்ரி நேமையோ இல்லை உங்களோட பிராண்ட் நேமை அதில் நீங்கள் பிரிண்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் ரா மெட்டீரியல்ஸ் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அதே தான் கீழேயும் கொடுத்துருக்கேன் ரா மெட்டீரியல்ஸ் சொல்லிட்டு. இது எல்லாமே நம்ம இது எல்லாமே வாங்க வேண்டியிருக்கும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் உங்களுக்கு தேவைப்படும். 10 லட்ச ரூபாங்கிறது மினிமம் அமௌண்ட். இதுக்கு மேலே தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு பல்வரைசர் மிஷின். நான் சொன்னேன் இல்லையா, இன்னொரு மெத்தட் பல்வரைசர் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பல்வரைசர் மிஷின். இந்த மிஷினில் நீங்கள் அந்த இஞ்சியையும் பூண்டையும் என்ன செய்வீங்க, இது வழியாக கொடுத்து உள்ளே தள்ளுவீங்க. இது வழியாக கொடுத்து நம்ம கையாலேயே என்ன செய்கிறோம், எல்லாத்தையும் தள்ளுறோம். இதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்போ இதை என்ன பண்ணிக்கணும், இஞ்சியையும் பூண்டையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி அதுக்கு தோல் உரித்து அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி அதை கொஞ்சம் லைட்டாக ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே இது தள்ளி இதில் வந்து நீங்கள் அரைக்க போகிறீங்க. அரைக்க போகிற வேலை மட்டும்தான் இது பண்ண போகுது. மற்றபடி நம்ம க்ளீன் பண்ணுறது, வாஷ் பண்ணுறது, மேலே இருக்க தோல் சீவுறது எல்லாமே மேன்லியாக நீங்கள் பண்ண போகிறீங்க. அதை லேபரை வச்சியோ இல்லை நீங்களோ அதை என்ன செய்யணும், சுத்தப்படுத்தணும். இந்த மாதிரி இஞ்சி கார்லிக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது இதில் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும், ரொம்ப இடம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஏன்னா இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப சுத்தமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ இந்த மிஷினில் இப்படி தள்ளினதுக்கப்புறம் அது என்ன செய்யும், அதுவே பேஸ்ட்டாக உங்களுக்கு வெளியில் அனுப்பும். அதை நீங்கள் வந்து ஒரு பவுலில் வந்து சேர்க்குறீங்க. சேகரித்து இதை என்ன பண்ணணும், நீங்கள் அதுக்கப்புறமா அதை சீலிங் பண்ணி பேக்கிங் பண்ணி சீலிங் பண்ணி அப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், சேலுக்கு கொண்டு வரலாம். இது வந்து ஸ்மால் லெவலில் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இதுக்கு பல்வரைசர் மட்டுமே போதும். மற்றது எல்லாமே நீங்கள் மேன்லியாக பண்ணணும். இப்போ ஒரு பேக்கிங் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஆளை போட்டு நீங்கள் அதை எடுத்து பேக் பண்ணி அதை வெயிட் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை சீலிங் மிஷின் வச்சு சீல் பண்ணணும். இது எல்லாமே மேன்லியாக பண்ணுவோம். அந்த பேஸ்ட்டை அரைக்கிறது மட்டுக்கும் தான் இந்த மிஷின் வந்து என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. இந்த மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 1 லட்சம் ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரேட்டு வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய மிஷினுக்கு தகுந்த மாதிரி இது என்ன செஞ்சுக்கிட்டே போகும், ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து அந்த பல்வரைசர் மிஷின், அப்புறம் ரா மெட்டீரியல்ஸ், பவுச்சஸ், வேயிங் ஸ்கேல், சீலிங் மிஷின் இது எல்லாமே சேர்த்து ஒரு 5 லட்ச ரூபாய் உங்களுக்கு இருந்தால் போதுமானது. இதுலேயே இதே மாதிரி அட்வான்ஸோ ரெண்ட்டோ நான் இதில் வந்து சேர்க்கலை. இந்த மிஷினோட ரேட்டை வந்து நீங்கள் வாங்குகிற மிஷினை பொறுத்தது, நீங்கள் மாடல் பார்த்து ஒரு டெமோ பார்த்து வாங்கிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு.
இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் பற்றி பார்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து மேக்கிங் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 140 ரூபா கிட்ட வருது. அப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து செல்லிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 220 ரூபா வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய முடியும், சேல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதோட ப்ராஃபிட் ஒரு கிலோவுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 80 ரூபா வரைக்கும் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து டோட்டலாக நீங்கள் லேபர் காஸ்ட்டு அது இதுன்னு எல்லாத்தையும் நீங்கள் தள்ளினா கூட உங்களுக்கு இதில் 60 ரூபா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 50 கிலோ வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு 3000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு 30 நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு 90,000 ரூபாய் நிற்க வாய்ப்பு இருக்குது. இப்போ லேபர் காஸ்ட்லாம் இதுலேருந்து நான் எடுத்துட்டதுனால இந்த 90,000 ரூபாங்கிறது உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு இருக்கும். இது வந்து நான் மினிமமாக தான் சொல்லியிருக்கேன். பிஸ்னஸில் வந்து ஒவ்வொரு சமயம் பூண்டோட விலை அதிகமாக இருக்கும், இஞ்சியோட விலை அதிகமாக இருக்கும், ஒவ்வொரு சமயம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி விற்கிற ரேட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து ஒரு நிலையான ரேட்டில் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கிங் பண்ணும்போது இத்தனை கிராம் இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி போடுறது பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வச்சு நடத்துகிறவங்க இப்போ ஆச்சிலெலாம் போடுறாங்க, சக்தியிலலாம் போடுறாங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து இதில் நீடிச்சு நிற்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா அவங்க அந்த ரேட்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுறதோ கிடையாது. ஒரே ரேட்டில் வச்சு ஒரே இதில் வச்சு கொடுக்குறாங்க. இஞ்சி அதிகமாகும் போதும் சரி கம்மியாகும் போதும் சரி. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த இஞ்சியையும் பூண்டையும் நம்ம வாங்கும்போது எங்கே விலை கம்மியாக இருக்கோ, எங்கே ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்குதோ அங்கே பல்காக நீங்கள் வாங்கி இதை பண்ணணும். அப்போ தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், இதில் நல்ல லாபம் பார்க்க முடியும். இதில் 90,000 சொல்லியிருக்கிறது ஒரு மினிமம் ப்ராஃபிட்டாக தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இது கூட கிடைக்காது அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால இதை சொல்லியிருக்கேன். இதை செய்யும்போது ஒரு சில டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டிங் பண்ண வேண்டி இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது இதில் நிறையா ப்ராஃபிட் இன்னமும் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை எங்கெங்கே சேல் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஹோட்டல்ஸ், கேன்டீன்ஸ். முதல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இஞ்சி பூண்டுங்கிறது வீடுகளில் மட்டும் யூஸ் பண்ணுறோன்னு நினைக்கக்கூடாது. ஒரு பிரியாணி ஆகட்டும், ஒரு பரோட்டாவாகட்டும், என்ன பொருள் நம்ம செஞ்சாலும் அதில் மேக்ஸிமம் இஞ்சி பூண்டு வந்து இடம்பெறுது. அப்படிங்கும்போது இந்த இஞ்சி பூண்டு விழுதுக்கு வந்து நல்ல மவுஸ் இருக்குன்னே சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு யூஸ் ஆகிறத விட என்ன கேட்டாக்கா ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அப்பப்போ அரைச்சி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத விட இந்த மாதிரி பேஸ்ட்டாக அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால ஹோட்டல்ஸ், கேன்டீன்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், க்ரோசரி ஸ்டோர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், அதுக்கப்புறம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், அலிபாபா இந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட்டே யூஸ் பண்ணலாம். நம்ம சாதாரண மார்க்கெட்டிங்கும் பண்ணலாம், ஹோல்சேல் விலையிலையும் கொடுக்கலாம், ரீட்டைல் ப்ரைஸ்லையும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இதில் மார்க்கெட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் நிறைய ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.